எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்கங்க. கண்டனம் என்பது தெரிவிக்கிறாங்க, இருந்தாலும் நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும். ஒரு பேசிட்டு விட்டுடக்கூடாது, ஆக்ஷன் இருக்கணும். ஆக்ஷன் இருந்தால் தான் அதுக்கான ஒரு விளைவை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆக்ஷனை வரவழைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அதை தகவல் ஆணையமில் நம்பரோட கொடுத்துருக்குறாங்க. படிக்கிறதுனா படிக்கிறேன், ஆனால் அது ஒரு 2 பக்கம் போகுது, நம்பரோட இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்ட கேஸ். பதிவு பண்ணாமல் இன்னும் எவ்வளோ இருக்கும் பாருங்க. இந்த பெண்கள் தொடர்பான போராட்டத்துக்கு காவல்துறை தொடர்ந்து அந்த அனுமதி மறுக்கிறது. இப்போ நீங்கள் பாமகவாக இருக்கட்டும், இதுக்கு பாஜக அதிமுகன்னு இருக்குது. ஆனால் மத்திய அரசு கண்டிச்சோ இல்லை அமித்ஷாவை கண்டிச்சோ நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்குது. இது எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணையை தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றது? ஆமா, கண்டிப்பாக திட்டமிட்டு தான் இது தடுக்கப்படுகிறது. இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்காக போராடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்கணும், ஆதரவு கொடுத்துருக்கணும். எல்லாரும் குழுமி அந்த வள்ளூர் கோட்டத்தில் நாங்கள் எல்லாம் அமைதியான முறையில் வண்டியில் குழுமி இருக்கிறோம். அந்த சமயம் அனுமதி கொடுக்காம ஒரு அராஜக போக்கில் எல்லாரையும் கொண்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு அங்கங்கே தடுத்து நிறுத்தி பண்ணுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தான். ஜட்ஜே சொல்லிருக்காங்கல்ல, போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனுமதி என்பது என்ன பண்றாங்க, வாங்க பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அனுமதி கொடுக்கலன்னா கூட பேசணும்ல, சும்மாவே கொடுக்கல, அனுமதி கொடுக்கலன்னு வாய் மூடின்னு போகிறதுக்கு எதுக்கு நம்ம இன்னைக்கு மகளிர்லாம் இருக்கிறோம். எங்கள் உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுக்காம நீதிமன்றமும் மற்றவங்களுமா குரல் கொடுப்பாங்க. நாங்கள் குரல் கொடுத்துக்கிறோம், எங்கள் உரிமைக்கு எங்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் மகளிரே குரல் கொடுத்துக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பை இது பண்ணிட்டு எதுக்காக அரசியல் பண்ணுறீங்கன்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லைங்க, அதாவது நீதிமன்றங்களுடைய வாதங்களை நாங்கள் மறுத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் பெண்களுக்காக பெண்கள் போராடாமல் என்ன பண்ண போகிறோம்? அரசியலாக இருக்கட்டும், என்ஜிஓவாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடாக இருந்தால் கூட போராட்டம் பண்ணணும் இல்லையா? ஒரு தாய்மார் போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையா? என்னுடைய எதுவாக இருந்தாலும் நான் போராட்டம் தானே. யாருக்காக பண்ணுறோம்? வேற ஏதோ அரசியலுக்கு நாங்கள் பண்ணலையே, பெண்களுடைய பாதுகாப்புக்கு தானே பண்ணுறோம். இந்த பெண்களுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணால் வேற யார் போராட்டம் பண்ணுவா? கண்டிப்பாக பண்ணுவோம் தான். அரசினுடைய நடவடிக்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருது. இந்த விவகாரத்திலையும் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உடனடியாக 13 அம்ச திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது காவல்துறை, இந்த சுகாதாரத்துறைக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். எப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படி அணுகிறது என்பது கிளாஸ் எடுக்கணும். அவங்க பேரையும் இதையும் உடனே டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் வெளியிலலாம் விடக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே சமயம் எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்கணும். அது ஒன்று. அடுத்தது விரைவு நீதிமன்றங்கள், இந்த போக்சோ நீதிமன்றம் மாதிரி விரைவு நீதிமன்றங்கள் விரைவாக வாரத்துக்கு ஒரு கேஸ் எடுத்தான்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த கேஸை பற்றி விவாதித்து 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்குள்ள கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் செஞ்சாலே பயம் ஒரு அடடா நம்ம பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வயது மூப்பிலே பாதி பேர் போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க எப்போ தப்பு பண்ணாங்களோ உடனே அடுத்த 6 மாதத்துக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா அவங்க கண்டிப்பாக அடுத்தது பயப்படுவாங்கல்ல. ஐயோ திருப்பி பண்ணா மாட்டிக்குவோன்னு. இப்போ திருப்பி அஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள திருப்பி கொண்டு போய் ஒரு கல்லூரி வளாகத்தில் எப்படி நம்ம அனுமதிக்கலாம்? அவங்க மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அவர்கள் மேலே பெட்டி தெஃப்ட் இருக்குது, பெட்டி தெஃப்ட்னு சொல்கிறக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கவங்கள கொண்டு போய் திருப்பி ஒரு கல்லூரி வளாகத்தில், மாணவிகள் இருக்கக்கூடிய வளாகத்திலையோ இந்த ஹாஸ்டல் போன்ற தங்கும் விடுதிகளில் அருகில் அவங்களை அனுமதிக்கலாமா? இந்த மாதிரி ரிப்பீட்டடாக குற்றம் செய்கிறவர்களை, அடிக்கடி குற்றம் செய்பவர்களெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சி முதல்ல அவங்களுக்கு உடனே தண்டனை வழங்க வேண்டும். ஒரு முறை தப்பு செஞ்சால் கூட அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். கல்லூரி வளாகங்கள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் தொடர்ச்சியாக அவர் உள்ளே போயிட்டு வந்திருக்காரு, அந்த சுவரெல்லாம் ஏறி போயிருக்காரு. ஸோ இதுக்கு இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரும் இப்போதான் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதாவது எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு இல்லை, கல்லூரி வளாகம் மட்டும் சொல்ல வரல, பள்ளி வளாகத்தில் கூட தான் பாதுகாப்பு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களாலேயோ இல்லை அங்கே இருக்க பணி செய்யக்கூடியவர்களாலேயோ நான் டீச்சிங் ஸ்டாஃபாலேயோ எல்லாருக்குமே குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது. அதற்கு நம்ம சிசிடிவி கேமரா வைக்கிறதோ, அதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறதான்னு பார்க்குறதோ, இதெல்லாம் நம்முடைய பணி. அதெல்லாம் அந்தந்த துறை
துறை மட்டும் இல்லை அந்த நிறுவனங்களுடைய பணி அது கண்டிப்பாக பண்ணி வெளியானது தொடர்பாக வந்து கமிஷனர் ஒரு இது சொல்லியிருந்தாரு. அது வந்து மத்திய அரசோட வெப்சைட்ல இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரி பாலியல் வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டவங்களோட டீடைல்ஸ் வெளியாகிறது பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துது. அதாவது ஒரு எஃப்ஐஆர் போடும்பொழுது எண்கள் கொடுப்பாங்க. இப்போ எந்த செக்ஷன் 307 302 அந்த எண்களை வந்து பாலியல் வழக்காக இருந்தால் அது வந்து பிளாக் பண்ணணும். அதுதான் இது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த எண்கள் மாறினதுனால அது வந்து பிளாக் ஆகாமல் சாதாரண செக்ஷன் வந்து பிளாக் ஆயிடுச்சு, பாலியல் வழக்காக்கான செக்ஷன் வந்து பிளாக் ஆகாமல் வெளில வந்துருச்சு. இது எவ்வளோ பெரிய தப்பு, இது முதல்ல சரி செஞ்சுருக்கணும்.